Hi friends, welcome to tutorials.com. பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டால ஃபுட்பால் எப்படி கிரியேட் இந்த பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஷேப் கொடுத்தோம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ அதுக்கான கலரை கொடுத்து நான் ஃபீல் பண்ணுறேன். நமக்கு இந்த ஒயிட் கலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடிங் வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஷேப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீபோர்டில் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்டாக இருக்கும். இதுக்கான கலர் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில் டூலில் போயிட்டு ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டைன் ஃபில் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் இப்போ ரேடியல் கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே டைப்பில் பார்த்தீங்க அப்போ ரேடியல் அப்போ நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்க அப்போ எனக்கு ஒரு கிரே கலர் வர மாதிரி, செகண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இங்கே எட்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படிங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது கொடுத்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். நமக்கு இதுக்கான கலர் நமக்கு ஃபில் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் இதே போல் நம்ம கொடுத்து ஃபுல் ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இங்கே இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். இந்த எலிப்ஸ் இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்னரில் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் கொடுத்து அதே போல் நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, இது அகைன் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான அவுட்லைன் கலரும் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி இதுக்கான அவுட்லைன் கலர் நான் கிரே கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம கிரே கலராக மாறிடும். இதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த இதில் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். அதே போல் இதை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அகைன் கொடுத்துக்கோங்க. இந்த இதில் கொடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்போ நமக்கு அடுத்த ஷேப் வரதுக்காக நமக்கு இந்த ஒயிட் கலர் ஃபில் பண்ணல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு போர்ஷன் வேணுமோ அந்தளவுக்கு போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அங்கே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இதில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்போ வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பால் சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக வரணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்போ வந்து கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்க இந்த இதில் பண்ணுங்க லைட்டாக ஒயிட் கலர் ஃபில்லாக இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா தெரியக்கூடாது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலருக்கு நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் ஒரு எலிப் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நான் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் வச்சு இதுக்கான கலர் நான் வந்து இங்கே ஒரு கிரே கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இது அரேஞ்ச் மெனுவில் போய்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இதுக்கு பேக்ரவுண்டில் போயிட்டு இப்போ நமக்கு இந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலர் ஃபில் ஆன மாதிரி தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். இங்கே குரூப் பண்ணுறதுக்கு அரேஞ்சில் போயிட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு குரூப் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பால் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ண ஒரு எலிப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பால் எந்த அளவுக்கு வருமோ அதில் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற அது மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த சென்டராக வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஷேப் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்போ இந்த பால் வரணுமோ அந்தளவுக்கு இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக
நான் ஃபிஷ் ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிற லென்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எஃபெக்டில் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே லென்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Alt+F3. இது கொடுத்தா நம்ம லென்ஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுங்க பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன். இது ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே ஃபிஷ் ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபிஷ் ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரொட்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 70 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இங்கே அப்ளை கொடுத்து பாருங்கள். நமக்கு அந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃப்ராசன் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இதை அப்ளை பண்ணிட்டு மூவ் பண்ண நமக்கு என்ன ஆகும், தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பால் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ இந்த பாலுக்கான அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறது, கொடுக்கும்பொழுது இதுக்கான அவுட்லைன் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கான இந்த எலிப்ஸ் டூல் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே அதுக்கான அவுட்லைன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே ஃபிஷ் ஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரொட்டேட் 70 ஃப்ராசன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இது அப்ளை கொடுத்து தெரியும் மூவ் பண்ண நமக்கு என்ன ஆகும், இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பால் மாதிரி நமக்கு செட் ஆகிடும். ஃபுட்பால் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே போல் எனக்கு பால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஷேடிங்கில் வரணும். அப்போ நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல் கொடுத்துட்றேன். இங்கே என்ன பண்ணிக்கோ, இந்த பிளாக் கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் செலக்ட் ஆகும் பார்த்தீங்க நமக்கு இங்கே கண்டுபிடிச்சி நோட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டை இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்போ இங்கே ரெட் கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், அகைன் இங்கே எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த பால் சைஸ் எந்த அளவுக்கு வரணுமோ அதை கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கான அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போய்ட்டு என்ன பண்ணி அவுட்லைன் வித்தில் இங்கே நான் கொடுத்தா நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். இதுக்கான லென்ஸ் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் சேம் 70 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ராசன் கொடுத்து அப்ளை கொடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆகிடும். இது மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இதே போல் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு இந்த ஒயிட் கலருக்கு பதிலாக எல்லோ கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்புறம் இன்றைக்கி இந்த கோரல்டாவில் ஒரு ஃபுட்பால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudijo.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.